வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா. நான் உங்கள் ராஜலாரி ஜுவானத்தை. நாம் இன்றைக்கி கேட்க போகிற கதை திருப்பூர் மாவட்டம் கல்லாங்காட்டுப்புதூர் அப்படின்ன ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தன்யாவர்ஷினி அவங்க சொன்ன கதையைத்தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். கதையோட பேர் என்ன தெரியுமா? குருவி முட்டை. டைட்டிலே நல்லா இருக்குது, கதையும் நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பொண்ணு சொல்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் வீடு பழைய ஓட்டு வீடு. அந்த வீட்டோட கூரையில் ஒரு குருவி கூடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குருவி கூட்டுக்குள்ளே ஒரு கெண்டைக்குருவி அங்கே வரும். அழகான குருவி. அதோட தலையில் குட்டி கொண்டை, வால் சிவப்பு நிறத்தில் அழகாக இருக்கும். ஒரு நாள் எங்கள் அப்பா சொன்னாங்க, குருவி முட்டை போட்டிருக்கு அப்படின்னு. அப்போ என்னைய தூக்கி காட்டினாங்க. நான் சொன்னேன், 3 முட்டை. அப்புறம் ஒரு நாள் கூட்டில் கொண்ட குருவியை காணோம். அப்போ நான் சொன்னேன் அப்பாக்கிட்ட, அப்பா என்னை தூக்குங்க, முட்டையை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவோட விடாமல் கெஞ்சி கேட்டேன், அப்பா தூக்குங்கப்பா அப்படின்னு. அப்பா தூக்குனாங்க. நான் மெதுவாக அந்த குருவி முட்டையை தொட்டு பார்த்தேன். இப்படிலாம் அடிக்கடி தொந்தரவு செஞ்சால் குருவிங்க வரவே செய்யாது. அடிக்கடி நம்ம கூட்டை எட்டியும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி தலையாட்டிட்டேன். இனிமேல் முட்டையை தொட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு அப்பாட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் காலையில் என்னாச்சு தெரியுமா? கூட்டில் கீச்சுன்னு சத்தம் கேட்டுச்சு. நானும் அப்பாவும் வேகமாக போய் எட்டி பார்த்தோம். 3 குருவி குஞ்சு அங்கே இருந்துச்சு. அம்மா குருவி தேடி போய் என்ன செய்யும்னா, சின்ன புழு, வெட்டுக்கிளி, சிவப்பு பழம் இதெல்லாம் கொண்டு வந்து குருவி குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும். ஒரு நாள் ஒரு சிவப்பு பழம் கீழே கடந்துச்சு. நான் எடுத்து அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இது தூதுவளை பழம் தானே, எனக்கு சளி பிடிச்சா இதைத்தானே தருவ அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்படின்னாங்க அம்மா. அப்போது குருவி குஞ்சுகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கத்தான் அவங்க அம்மா குருவி இதை கொண்டு வந்து கொடுக்குதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு நாள் என்னாச்சு அப்படின்னா, பாட்டி திண்ணையில் உட்காந்துருந்தாங்க. அப்போ அம்மா குருவி வந்துச்சு. அதோட வாயில் புழு எடுத்துகிட்டு வந்துச்சு குருவி குஞ்சு கொடுக்குறதுக்காக. ஆனால் கூட்டுக்குள்ளேயே போக மாட்டேன்ருச்சு, வெளியவே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அப்பா வந்து இதை பார்த்துட்டு பாட்டியை வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம்தான் அம்மா குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே போச்சு. குஞ்சுகளுக்கு அந்த இரையை கொடுத்துச்சு. ஒரு நாள் கூட்டுக்கு வெளியே சின்ன இறக்க தெரிஞ்சிச்சு. குருவி குஞ்சு வந்து அந்த ரெக்கையை அசைக்க ஆரம்பிச்சிருச்சு. பறக்க முயற்சி செய்யுது. ஒரு குருவி குஞ்சு டொம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அப்பா மெதுவாக அந்த குருவி குஞ்சை தூக்குனாங்க, கூட்டுக்குள்ளே வச்சிட்டாங்க. அடிக்கடி இப்போ என்ன செஞ்சிச்சுன்னா, குருவி குஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி சொன்னாங்க, குருவி குஞ்செல்லாம் பறக்க பழகுது அப்படின்னு சொன்னாங்க. 3 குருவி குஞ்சுகளும் இப்போ மெல்ல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. செடியிலாம் உட்காந்துச்சு. நல்லா அழகாக பறக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவேன். அப்போ இந்த கொண்டைக்குருவி என்ன செய்திருமா, இடதேற போயிடும். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. என்ன பட்டாம்பூச்சிகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.